வணக்கம். வனமா செய்திகளின் பார்வையில் உங்களை சந்திக்கின்றேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் பல பரிணாம வளர்ச்சிகளை சந்தித்து வருகின்றது. பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், AI இப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வளர்ச்சிக்கு பின்னாலும் உலகின் கடைநிலை குடிமகன் தொடங்கி உலக தலைவர்களின் உழைப்பும் பங்கும் அளப்பரியதாக உள்ளது. ஆனால் இந்த ஒவ்வொரு உழைப்பிற்கு பின்னால் அவர்கள் எதிர்நோக்கும் மன போராட்டங்கள் யாவை? மன உளைச்சல்கள் என்ன? ஏன் மறதி ஏற்படுது? ஏன் கவனச்சிதைவு ஏற்படுது? இது போன்ற விஷயங்களை இன்று மிக துல்லியமாக ஆராய்ந்து தரவுகள் அடிப்படையிலான விளக்கங்களை அளித்து தீர்வுகளை வழங்க நம்முடன் இணைந்திருக்கின்றார் மனநல ஆலோசகர் தேவி வனாஷினி முருகேஷ். அவரை சந்திக்கலாம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கேன். அதாவது தேவி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த உங்க பிஸியான ஷெட்யூல்ல நேரத்தை ஒதுக்கி எங்களை சந்தித்தமைக்கு மிக்க நன்றி முதல்ல உங்களுக்கு. சரிங்க தேவி, இப்போ உள்ள காலகட்டத்தில் மன உளைச்சல், மனநல சிதைவு இப்படின்னு என்னென்னமோ பேசுறாங்க. புதுசா இருக்கு. அதாவது இருந்த ஒரு விஷயம்தான், ஆனா இப்போ ரொம்ப அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பாயிருச்சு. மனநலம் அப்படின்னா என்ன? ஓகே, மனநலம்னா இப்போ நம்ம எல்லாரும் ஃபிசிக்கல் ஹெல்த் சொன்னால் யாருமே அது ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அச்சம் இல்லாமல் அதை கேட்பாங்க. மென்டல் ஹெல்த்தும் அந்த மாதிரி தான். மென்டல் ஹெல்த் மைண்ட் உள்ள நலம். ஸோ மனநலம்னா நிறைய பேர் அது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அந்த மாதிரி பயத்தை பார்க்குறத விட, மனநலம்னா நம்ம இமோஷன்ஸ், நம்ம தாட்ஸ், நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, நம்ம இமோஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே கவர் பண்ணுற ஒரு எலிமெண்ட் தான் மென்டல் ஹெல்த். சரிங்க தேவி, இப்போ இந்த மனநலம் சொல்லும் போது இது ஒரு நோயா? ஏன்னா அதை பத்தி பேசுறதுக்கே நிறைய பேர் தயங்குறாங்க. ஐயோ நமக்கு என்ன சீக்கா மென்டல் டிஸார்டரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம். ஓகே, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி பேசுறதுனால ஏன்னா அந்த வேர்டு இப்போது மென்டல்னாலே நிறைய பேர் அது ஒரு ஸ்டிக்மாவோட பார்க்குறது. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஒரு பலவீனமாக பார்க்குறது. நிறைய பேருக்கு தெரியாத இல்லை புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு உடல் நலம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமோ அதே அளவுக்கு தான் நம்ம மனநலம். இப்போ இந்த உடலை வச்சு நம்ம எப்படி ஒரு வேலை செய்கிறதோ ஒரு ஆக்ஷன் செய்கிறதோ எதுவாக இருந்தாலும் நம்ம மனநலம் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மனம் தான் நம்ம சிந்தனையாக இருக்கட்டும், நம்ம செயலாக இருக்கட்டும், அதை பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதே நம்ம மனநலம் தான். சரிங்க தேவி, இந்த மனநலம் ஏன் ஏற்படுது? அதற்கான காரணங்கள் ஏன்னா இப்போ நம்ம சின்ன பிள்ளை கூட மனநல பிரச்சனை எதிர்நோக்குது அப்படின்னு சொல்றாங்க. முன்பெல்லாம் பெரியவர்களுக்கு தான். ஆமா, அதற்கான காரணம் என்ன? ஓகே, அதுக்கான காரணங்கள் நிறைய காரணங்கள் சொல்லலாம். இப்போ சமீப காலகட்டத்தில் என்ன ஒரு பெரிய காமனான ஒரு விஷயம் என்னன்னு நான் சொல்லுவேன்னா, தனிமை. ரொம்ப தனிமை. இப்போது எப்படி தனிமை, இப்போது நம்ம வாழ்ந்த காலகட்டத்திலலாம் நம்ம எப்படி சைல்ட்ஹுட் பாஸ் பண்ணியிருப்போம். வெளியே போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுவோம். நீங்கள் என்ன பண்ணியிருப்போங்க உங்கள் சைல்ட்ஹுட்டில்? நான் நிச்சயம் விளையாடுறது தவிர வேற என்ன இருக்கு? ஸ்கூல் போறது, வர்றது, விளையாடுறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதை தவிர வேற எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம். ஆமாம், கரெக்ட். ஸோ நிறைய பேர் மனசு விட்டு வெளியே இன்னொருத்தவங்க கூட பேசுவேன். அப்போ டெக்னாலஜி அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப் சேட்டு, இப்போ நம்ம பெற்றோர்கள் கூட பேசணும்னா மூஞ்சி பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக பேசுவோம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்மளை கனெக்டட் ஆகுதோ அதே அளவுக்கு டெக்னாலஜி நம்ம எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ அது ஒரு வகையான தனிமையை நம்மளுக்கு தெரியாமல் ஒரு தனிமையை ஏற்படுத்த நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணம். அதுதான் காரணம்னு நான் சொல்ல கிடையாது. ஆனால் மனசு விட்டு டெப்த் கான்வர்சேஷன்ஸ் இப்போ ரொம்ப குறைவாகிறதுனால அது ஒரு வகையான காரணமாகுது மனநலம் பாதிக்கப்படுறது. இன்னொரு விஷயம் என்னன்னு நான் சொல்வேன்னா, அந்த காலகட்டத்தில் மேபி இதுக்கான விழிப்புணர்வு அவேர்னஸ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கலாம். அதனால நிறைய பேர் சைலன்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு மேபி அந்த காலத்தில் இது இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணியிருப்போம்னா, மேபி அவர் ஆத்திரப்படுவார். அளவுக்கு அதிகமான ஆத்திரம் ஒரு தப்பான உணர்வு கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமான ஆத்திரம், சின்ன சின்ன விஷயம்லாம், இப்போது நம்ம அப்பா அம்மா அந்த மாதிரி சில பேர் நிறையா சடார்னு வந்துடும். ஆமாம், சடார்னு, கரெக்ட், சடார்னு சின்ன சின்ன விஷயம். அப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் என்னென்னு பார்த்துருப்போம், இல்லை அவங்களோட குணமே அப்படி தானே அசோசியேட் தப்பா இல்லை, அதுதான் அவங்க குணமே அப்படி தானே. இப்போ அந்த அவேர்னஸ்னால ஒருத்தவங்களுக்கு புரியுது, ஏன் எனக்கு திடீர்னு ரொம்ப இவ்வளோ கோபம் வருது, ஏன் இவ்வளோ ஆத்திரம் வருது. அப்போது
அந்த உணர்வு நம்ம அந்த உணர்வை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ ஆத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அந்த உணர்வுக்கு கீழே பினீத் த எங்கே வந்து நிறைய மற்ற உணர்ச்சிகள் இருக்கலாம். குற்ற உணர்வு இருக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்கலாம், அதாவது தனிமையாக இருக்கலாம், நாட் குட் இனஃப், என்னால் எதுவுமே பெருசாக சாதிக்க முடியல, இந்த மாதிரியான நிறைய மனக்கசப்பு இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், துர்க்கம் இருக்கலாம். அது எல்லாமே மாஸ் பண்ணி அது ஆங்கராக வருது, ஆத்திரமாக கோபமாக வெளிப்படுது. சரி, இப்ப கோபம் அப்படின்றது வந்து ஒரு முதன்மை அறிகுறியா இருக்கு. இந்த கோபத்தை தவிர்த்து வேற என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, மனநல பிரச்சனை எதிர்நோக்குறாங்க அப்படின்றதுக்கான தொடக்க கட்ட அறிகுறிகள் என்ன? ஓகே, மோஸ்ட்லி வந்து ஒரு மாதிரி படபடப்பா இருந்துகிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும் ஏதோ நடக்குது, ஏன்னா ஒரு வகையான படபடப்பாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து அவங்க படபடப்பு வந்து நம்மளால வெளி தோற்றத்தில் பார்க்க முடியாது. அவங்க தனியாக போய் ரூமில் அந்த மாதிரி இடத்துல இல்லை திடீர்னு ஒரு பேனிக் அட்டாக் வரலாம். இது சில தொடக்க அறிகுறிகள்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து உடல் வந்து ரொம்ப குறையும், சில பேர் வந்து உடல் வந்து ரொம்ப வெயிட் புட் ஆன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து குறைவாக தூங்குவாங்க, அவங்களால தூக்க கஷ்டம், நிறைய பேருக்கு தூக்க கஷ்டம் இருக்கும். தூங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், சரி என்னால் தூங்க முடியல. அதுவே வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்டயோ இல்லை ஒரு மனநல ஆலோசகர்கிட்டயோ கண்டிப்பாக நம்ம போய் கேட்டவனே ஏன் என்னால் தூங்க முடியல. ஆனால் சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக தூங்குவாங்க. இப்போ வீக்கெண்ட் வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு 12 hour, அது ஒரு வகையான எஸ்கேப். அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இமோஷன்ஸை நம் பண்ணிக்கிறது, எஸ்கேப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. மிந்தி அவங்களுக்கு பிடிச்ச காரியம், லெட்ஸே மிந்தி அவங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ண பிடிக்கும், டான்ஸ் ஆக பிடிக்கும், பேக்கிங் பண்ண பிடிக்கும், சமைக்க பிடிக்கும். இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஆகலாம். ஓகே, சரி. இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து மக்கள் இருக்காங்க. அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேலை செய்கிற நபர்கள், அதாவது அடல்ட்ஸ் இருக்காங்க, பெரியவர்கள், வயதானவர்கள், 60 வயதை கடந்தவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கான அந்த வித்தியாசங்கள் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஸ்கூல் போற ஒரு செகண்டரி மினிங்கா ஸ்கூல் போற பிள்ளை வந்து என்ன மாதிரியான அந்த அறிகுறியை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளா சொல்லணும்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா கண்டிப்பா வித்தியாசப்படும் இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும். என்ன மாதிரியான வித்தியாசங்கள் மூலமா அதை கண்டுபிடிப்பது நாம்? ஓகே, இப்போ ஸ்கூல் போற பிள்ளைங்க, இப்போ டீனேஜர்ஸ்னு எடுத்துக்குவோமே, சம்டைம்ஸ் வந்து ஏன்னா ஜெனரலாகவே பீப்புள் வந்து டீனேஜர்ஸ்னா கொஞ்சம் தனிமைப்படுத்திக்குவாங்க, செல்ஃப் ஐசோலேட். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் உலகம் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நாட் நெசசரி. சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா அவங்க வந்து இமோஷ்னலாக சில விஷயத்தை அவங்க கோ த்ரூ பண்ணும்போது, அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு விஷயம் ஆயிருக்கலாம். அப்பையும் அவங்க தனிமைப்படுத்திக்குவாங்க, அளவுக்கு மீறின தனிமையாக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அவங்க உடல் தோற்றத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த உடல் குறையிறது, வெயிட் புட் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கலாம். ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனிமையாக குரூப்பில் வச்சு அவங்க கூட என்ன நடக்குது இந்த மாதிரி ஏசுறதை விட்டுட்டு உங்கள் கூட பேசணும், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி உங்கள் கூட பேசி ஒரு காஃபி, அப்போ வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லாட்டி சில பேர் என்ன நடக்குது சொல்லுங்கன்னா அவங்கனால வந்து இப்போ நான் என்ன சொல்லணும், ஏன்னா சம்டைம்ஸ் என்ன நடக்கணும், அந்த மாதிரி கேட்கும் போதே அவங்க ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவாங்க, நான் என்னன்னு சொல்லுறது. ஆனால் நம்ம வந்து சரி வாங்க ஒரு காஃபிக்கு போகலாம், பேசலாம், அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக வைக்கும் போது நிறைய பேர் அந்த ஒரு இடத்துல வந்து மனசு விட்டு அவங்க மனசில் என்ன இருக்கோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி இது பண்ணுது. அப்போ அந்த மாதிரி அவங்க பேசும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்கணும். அப்போ டைரக்ட் அந்த கேள்வி உனக்கு என்ன பிரச்சனை அது கேட்க தவிர்த்துட்டு வேற மாதிரி வாங்க நம்ம காஃபி சாப்பிட போகலாம், சரி இந்த கடை ரொம்ப நல்லா இருக்கு இங்க வாங்க பேச போகலாம், அப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கு, ஸ்கூல் எப்படி இருக்கு, ஸோ மெதுவா அந்த மாதிரி பேச்சு கொடுத்து பெற்றோர்களுமே வந்து அவங்க பிள்ளைங்களை சரி ஆமா rather than ஸ்ட்ரெயிட்டா போய் என்ன பிரச்சனை சொல்லு. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கேள்வி வந்து ஒரு ரொம்ப ஏன்னா எனக்கே தெரியல, நிறைய பேருக்கு இப்போ என் கிளைண்ட்டாக வரும்போது நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் நான் இதை உணர்ந்திருக்கேன். செஷன் வந்துட்டு யூஸ்வலாக ஸ்டாண்டர்ட் தெரப்பி கொஸ்டின் வந்து வாட் பிரிங்ஸ் யூ இன் ஃபார் செஷன் டுடேன்னு கேட்போம். ஆனால் அந்த கேள்வியை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த மாதிரி நான் கேட்க மாட்டேன். எப்போவுமே எப்படி கேட்பேன்னா அப்புறம் ஜாம் எப்படி இருந்துச்சு, ரோட் எப்படி இருந்துச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களா, அந்த கடையில் சிக்கன் ரைஸ் நல்லா இருக்கும், அந்த மாதிரி. ஸோ ஒரு அளவுக்கு அந்த ரேப்போ இருந்தோடனே சரி எல்லாம் பேசிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் கேட்பேன், சரி நீங்க கண்டிப்பா இங்க வந்திருக்கீங்கன்னா ஏதோ நடக்குது. ஸோ சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஏன்னு எனக்கே தெரியல. ஸோ ப்ராடரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
சரி, இப்போ வந்து இந்த உலக சுகாதார நிறுவனம் WHO இருக்கு. அவங்களோட தரவு என்ன சொல்லுதுன்னா 2023ஆம் ஆண்டு அவங்க மேற்கொண்ட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உலக மக்கள்ல வந்து 80 ஒருவர், ஆல்மோஸ்ட் 9 கோடி மக்கள் வந்து இந்த மனநல பிரச்சனையை எதிர்நோக்குறாங்க. அது படிக்கும் போதே வந்து ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஆனா ஆய்வு சொல்லுது 9 கோடி மக்கள் வந்து பிரச்சனையை எதிர்நோக்குறாங்கன்னு. இந்த 9 கோடி மக்கள் சுத்தி மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து கொடுக்கும்? நீங்க என்ன கேக்குறீங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிற மக்களுக்கு என்ன வகையான பிரச்சனை வந்தாலும், நான் பார்த்த வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சில டைம்ஸ் நான் கிளையண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மனநல பிரச்சனை இருக்காது, ஆனால் அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு மேபி அவங்க பார்ட்னரா இருக்கலாம், இவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கும் போது இல்லை என்சைட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரியல என்னன்ட்டு, சம்டைம்ஸ் அது வந்து ஒரு வகையான குற்ற உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனா, இல்லை நான் ஏதாச்சும் பண்ணாமல் இருக்கிறனால அவங்க மனநலத்தை இது பாதிக்குதா, ஒரு வகையான கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இன்னும் ஏன் இந்த மாதிரி சில பேருக்கு புரியும், சரி இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. மேபி சம்டைம்ஸ் இப்போ நான் கப்புள்ஸ் ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறேன், நான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு புரியும், இல்லை ஏன்னா அவங்க வேலையில் டென்ஷன், அவங்க வந்து சொன்னா வீட்டில் அவங்களுக்கு தெரியும் இந்த காரணத்தினால தான் அவங்க வந்து கொஞ்சம் மனநல உளைச்சலில் இருக்காங்கன்ட்டு. இந்த காரணம்லாம் சொல்லாமல் இருந்தால் அவங்க எப்போவுமே அவங்களோட நம்பிக்கை வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை இப்போ எங்கள் மேலே அவ்வளோ பிரியம் இல்லாமல் இருக்குதா, என்ன ஒருவேளை இப்போ நான் வந்து மேபி நாட் குட் இனஃபா, இல்லை மிந்தி மாதிரி அவருக்கு என் மேலே இருந்த மிந்தி உள்ள அந்த ஏற்பு இல்லாமல் இருக்குதா, இந்த மாதிரி அவங்களே அவங்க கேள்வி கேட்டுக்குவாங்க, செல்ஃப் டவுட்ஸ் ஆயிரும். சரிங்க தேவி, இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, உங்களை வந்து சில பேர் சந்திக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கே காரணம் தெரியல, என்ன ஏன் வந்து இவங்களை போய் சந்திக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்ப வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு உங்களை வந்து சந்திக்கணும்னா அது என்னென்ன காரணங்களா இருக்கணும்? அத இப்போ வந்து நான் வந்து உங்களை பார்க்க போறேன், எனக்கு தெரியல, ஆனா இந்த காரணம்லாம் இருக்கு, என்ன மாதிரி? ஓகே, யூசுவலி நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு இதை பற்றி நான் ஒருத்தவங்க கூட பேசணும், மனசு விட்டு பேசணும், இது எந்த காரியம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து ஒருத்தவங்க கூட பேசணும், ஆனால் நான் அவங்க கூட பேசும்போது அவங்க என்னை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நான் சேஃபாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு மனநல ஆலோசகரை போய் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம பார்க்குற அந்த கேசஸ் வந்து நிறைய பேர் வந்து மென்டல் ஹெல்த்னா ஓகே உங்களுக்கு டிப்ரெஷன் கண்டிப்பாக இருக்கணும், என்சைட்டி கண்டிப்பாக இருக்கணும், இந்த மாதிரி காரணத்தினால தான் ஒருத்தவங்க வந்து மனநல ஆலோசகரை பார்க்கணும்னு நிறைய பேர் அந்த 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 கண்ணோட்டத்தோடு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்க்குற கேசஸ் வந்து சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஓகே நான் ஒரு 20 வருஷமாக இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கேன், ஒரு 20 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்ச நாளாக வேலைக்கு போக பெருசாக ஒரு மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி இருக்குது, இந்த மாதிரி காரணத்தில் வந்து பார்ப்பாங்க. சில பேர் அவங்க வர காரணம் என்னவா இருக்கும்னா, நான் 20 வருஷமா ஒரு 10 வருஷமா கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, ஆனால் எனக்கு என்னமோ என் பார்ட்னரோட ஒரு வகையான டிஸ்டன்ட், நம்ம 2 பேருமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு கணவர் மனைவி விட என்னமோ என்ன சொல்லுவாங்க ஹவுஸ்மேட்ஸ் கோ பேரண்டிங் அந்த லெவலில் இருக்குது, அது வந்து எனக்கு ஒரு வகையான என்னை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி காரணத்தினால கூட ஆளுங்க வந்து பேசுவாங்க எங்ககிட்ட. ஸோ இதில் வந்து அந்த நீங்கள் நார்மல் பார்க்குற சிம்டம்ஸ் வந்து மேபி இதில் அவ்வளோ வெளிப்படாது. சரிங்க தேவி, இப்போ நான் சொன்ன மாதிரி இது நிறைய பிரச்சனைகளுக்கு வித்துடுது. இன்னொன்று என்னன்னா, அதாவது சுகாதார அமைப்போட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உலக அளவில் இறப்பு விகிதம் 4வது இடத்துல வந்து தற்கொலை இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு படிக்கும்போது தற்கொலை அவ்வளோ பேர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பயத்தையும் கூட ஏற்படுத்துது. இது ஏன் நடக்குது, இதற்கான தீர்வு என்ன? ஓகே, இந்த கேள்வி நீங்க கேட்கும் போதே அதுல அந்த கேள்வியிலே ஒரு வகையான ஹெவினஸ் இருக்கு. எப்போவுமே வந்து எனக்கு கிளையண்ட் வந்து ரொம்ப மனநல என்ன சொல்லுவாங்க உளைச்சல், டிப்ரெஷன், இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என் கூட உட்காரும் போது எப்போவுமே என் ஃபர்ஸ்ட்டு ஆன்சர் இல்லை ரெஸ்பான்ஸ் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, இதை இங்கிலீஷில் சொல்லுவேன், ஐ கேன் இமேஜின் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஐ அண்டர்ஸ்டாண்டு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா உண்மையிலேயே அவங்க மனதில் எவ்வளோ கவலைகள், எவ்வளோ துர்க்கம், எவ்வளோ ஓவர்வெல்ம்டாக இருக்காங்கன்னு எனக்கு புரியாது. அதை நான் புரியுதுன்னு சொன்னால் அது ஒரு பொய், அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ நான் சொல்லுவேன், நான் இமேஜின் பண்ணுறேன், நீ சொல்லும் போது அப்போது நான் அந்த மாதிரி சொல்லும் போது ஐ இமேஜின் திஸ் மஸ்ட் பி ரியலி ஹெவி, இந்த மாதிரி நான் சொல்லும் போது நான் பார்த்துருக்கேன் அவங்க கண்கள்லேருந்து அப்படியே டியர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நபரை நான் பார்க்கும்போது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா
வெளியில பார்க்கும்போது வெளி தோற்றத்துல ஒண்ணுமே தெரியாது. லைக் நான் பார்த்த கிளைண்ட்ல நிறைய பேர் பெர்ஃபெக்ட் மேக்கப், சம்டைம்ஸ் மென்னா இருந்தாங்கன்னா லைக் பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க நம்பவே மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு ஆளு வந்து டிப்ரெஷனோட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்ல ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருக்காங்க, ரொம்ப சேடா இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா என்ன ஒரு ஒரு பெரிய முக்கிய காரணம்னா நிறைய பேர் வந்து அவங்க இமோஷ்னலி ரொம்ப இப்போ ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு இறப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் நடந்தோடனே நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது எப்போவுமே இமோஷனை ரெகுலேட் பண்ணுறது வந்து நம்ம கற்றுக்காத ஒரு விஷயம். ஸோ ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா சரி எவ்வளோ நாள் அழுதுகிட்டு இருக்க போகிறீங்க, எவ்வளோ நாள் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்க போகிறீங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. இது வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயமா அந்த எனக்கு தெரியல. தற்கொலை என்பது வந்து அவங்க ரொம்ப நாளாவே வந்து ஒரு திட்டம் போடுவாங்களா, இல்ல திடீர்னு டப்புன்னு போயிட்டு அந்த முடிவை எடுத்துடுறாங்களான்றது இது வந்து கரெக்டா எப்படி ஒரு நபருக்கு எப்படி அந்த தூண்டுதல் வருதுன்னு என்னால் 100% இப்படி தான் வருதுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து அது அவங்க மைண்டில் இருக்கும், தாட்டில் இருக்கும். ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஹோப் வராதா, யாராவது ஒருத்தவங்களை இந்த மாதிரி நம்மளுக்கு ஹோப் வராதா, மோட்டிவேஷன் வருதா, ஒரு நாள் இந்த ஹெவினஸ் நம்ம மனசை விட்டு போவாதா, இந்த மாதிரி ஒரு ஹோப்பில் நிறைய நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் லெவல் ஹிட் பண்ணி செய்கிற நபர்களும் இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த தாட் வந்துட்டு போகும், அந்த ஒரு இம்பால்சிவ் அந்த திடீர் மூமெண்ட் அப்படியும் இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எப்போவுமே ஹாட்லைன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது ஹாட்லைன்ஸ்க்கு ஃபோன் அடித்து அந்த பேசும்போது அது வந்து ஒரு ஃபியூ மினிட் வந்து அவங்க மனசை ஒருத்தவங்க கூட பேசும்போது வந்து அந்த மைண்ட் வந்து மாறலாம். ஆமாம், சரி சரி. இப்போ இந்த மனநல பாதிப்பு என்பது என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்தா வந்து அதை முழுமையா குணப்படுத்தலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது? ஓகே, யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்னா யாராவது நம்மளுக்கு ஃபோன் அடித்து என்கொயர் பண்ணும்போது நம்ம இதை தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மனநல ஆலோசகரை பாருங்கள். ஒரு மனநல ஆலோசகர் வந்து யூஸ்வலி வந்து அந்த சிம்டம்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் சிம்டம்ஸ் பார்த்துட்டு அதோட ரூட் காசஸ், அடிப்படை காரணம் என்ன, அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. க்ரீஃப் பண்ணுறீங்களா, பிரேக்கப்பா, லோன்லியாக இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்கான சிகிச்சைகள். இப்போது அப்ரோச்சுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய அப்ரோச் இருக்குது. நிறைய பேருக்கு காமனாக தெரிகிற ஒரு அப்ரோச் வந்து சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஆனால் அதை தவிர்த்து நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. இன்னர் சைல்டு ஹீலிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ரீபேரண்டிங் யோர் இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க, ஏசிடி, இந்த மாதிரியான நிறைய அப்ரோச், பிசிடி, நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மனநல ஆலோசகர் ஒரு 2 செஷன்ஸ் போங்க. உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது, உங்கள் மனநல ஆலோசகர் கூட கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சில மனநல ஆலோசகர் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் பண்ணும் கனெக்ஷன் இருக்குது. ஒரு 2 செஷன் அதுக்கு மேலேயும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கனெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து மேபி அவங்க பாய்க்கிற அப்ரோச் வந்து உங்களுக்கு சூட்டபிள் இல்லாமல் இருக்கலாம். எப்போவுமே தெரப்பியில் வந்து இப்போ மனநல ஆலோசகர் வந்து மெடிக்கேஷன்ஸ் தர மாட்டாங்க. நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ஒரு ஃபியூ செஷன். சில கண்டிஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் செஷனே நம்மளுக்கு தெரியும், இல்லை நம்ம வந்து சைக்காட்ரிஸ்ட்க்கு மருத்துவருக்கு வந்து ரிஃபர் பண்ணணும், அவங்க வந்து டயக்னோசிஸ் வச்சு மெடிக்கேஷன் தரணும். சம்டைம்ஸ் சில நபருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாக் தெரப்பி கொடுப்போம். டாக் தெரப்பிலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ டாக் தெரப்பி ஒரு ஃபியூ செஷன்ஸ் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வருதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம சைக்காட்ரிஸ்ட்க்கு ரிஃபர் பண்ண தேவை இருந்தால் மட்டும். சரிங்க தேவி, இப்போ சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை சொன்ன மாதிரி 9 கோடி மக்கள் வந்து இந்த பிரச்சனை எதிர்நோக்குறாங்க. அந்த 9 கோடியில் 70 விழுக்காட்டு மக்கள் வந்து சிகிச்சை பெறத்துக்கு முன்வர மாட்றாங்க. இதற்கு காரணம் என்ன? இது ஒரு சிக்கல் இல்லையா? அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பிரச்சனையை அவங்க எதிர்நோக்குறாங்க, ஆனா சிகிச்சை பெறத்துக்கு முன் வர மாட்றாங்க. இதுக்கு என்னென்ன காரணங்கள்? ஓகே, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து இது ஒரு பிரச்சனைனே அவங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு என்ன, நம்ம வாழ்க்கை அன்னாண்டும் நம்ம டெய்லி லைஃப் பார்த்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து ஒரு வகையான ஆட்டோ பைலட்டில் இருப்பாங்க. காலம்பரை 5 மணிக்கு எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது, பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, திரும்ப வர்றது, பிள்ளைங்களெல்லாம் ஓகேன்னு. ஸோ அது ஒரு வகையான ஆட்டோ பைலட்டில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. அது ரொம்ப ஓவர்வெல்ம்டாக ஆன பிறகு தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் யாராச்சும் போய் சிகிச்சை பெற்றுக்குவாங்களா, இதை பற்றியெல்லாம் யாராவது போய் பேசுவாங்களா, இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது. 2வது காரணம் வந்து பயம்.
நம்ம போய் இதை பற்றி இன்னொரு நபர்கிட்ட சொன்னால் இது எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். இவங்க போய் வேற யாராவது கிட்ட சொல்லிடுவாங்களா, இல்லை என் வேலையிலேருந்து யாராவது இதை பார்த்துருவாங்களா, என் நண்பர்களோ இல்லை ஃபேமிலி மெம்பருக்கோ யாராச்சும் இது தெரிஞ்சிருமா, அந்த ஒரு பயம் கூட நிறைய பேரை வந்து சிகிச்சை இல்லாமல் எடுக்காமல் ஸ்டாப் பண்ணுறாங்க. சிகிச்சை எடுக்கும் போது முன்னேற்றம் எதுவுமே இல்லைன்னு வைத்துக் கொள்வோமே. இப்போ அவங்க வந்து போய் பார்க்குறாங்க, சிகிச்சை பெறுறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள வந்து அது எந்த உணர்வும் இல்லை. அதாவது மாற்றம் இருக்கு, நான் மாறி இருக்கேன் அப்படின்ற உணர்வு இல்லாத போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஓகே, யூஸ்வலி இதை வந்து நான் வந்து கிளைண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் செஷன்லேயே சொல்லுவேன், 1-2 செஷன் ரெப்போ பில்டிங்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பிரச்சனைன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இந்த 2 செஷனில் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவுமே ஏற்படாது. ஏன்னா ஒரு இன்டர்வென்ஷன் பிளான் வந்து 3வது செஷனுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் 2 செஷன் பிரச்சனை என்ன, அதனால் அந்த செஷன் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த வாரம் உங்களை பார்க்குறேன்னா மோஸ்ட் லைக்லி உங்களை அடுத்த வாரமும் நான் பார்ப்பேன். ஸோ இந்த 2-3 வீக்ஸில் வந்து ப்ரோக்ரஸ் நடக்காட்டி எப்போவுமே கிளைண்ட் கிட்ட கேட்பேன், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் வந்து என்ன நடக்கும்னா ப்ரோக்ரஸ் நடக்காட்டி மேபி தெரப்பி அப்ரோச் சரியில்லாமல் இருக்கலாம். இது இன்னொன்று விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் அந்த தெரப்பிஸ்டில் வந்து அவங்க இன்னொன்று நபரை பார்த்துருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்ன பார்க்க வரீங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று பர்சன் மேபி உங்கள் சிஸ்டரை ரிமைண்ட் பண்ணுற வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் எக்ஸ் பார்ட்னரை ரிமைண்ட் பண்ணுற வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வகையான டிஃபென்சிவ் இருக்குது. அப்போ நான் கொடுக்குற அந்த சிகிச்சை வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாமே இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்ம இதை பற்றி, ஏன்னா தெரப்பி செஷன்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கு வந்து அந்த புரிதல் வரும். ஓகே இந்த நாள் உங்களுக்கு ட்ராமா ஏற்பட்டிருக்கு, ஸோ இப்போ நம்ம அப்ரோச்சை மாற்றலாம். அப்படி இன்னும் ஒர்க் ஆகாட்டி நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா வேற ஒரு தெரப்பிஸ்க்கு நம்ம ரிஃபர் அவுட் பண்ணுவோம். புதுசாக இருக்குது, அதாவது இந்த தோற்றம், உங்களுடைய தோற்றம் கூட என்னைய பாதிக்கும் அப்படின்றது வந்து ஒரு சிக்கலாக இருக்குது. ஆமாம், சரிங்க தேவி. இப்போ வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, அவர்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் அனைத்து வயதினரும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த சோஷியல் மீடியா. ஃபோட்டோ போட்டோனே லைக்ஸ் கிடைக்கணும், எல்லாமே குட் கமெண்ட்ஸாக இருக்கணும், இந்த மாதிரியான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் எதிர்பார்த்து எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் சேர மக்கள் வந்து அது எதிர்மறையாக நடக்கும் போது ரொம்ப அதிகமான மன உளைச்சலை சந்திக்கிறாங்க. இதை வந்து எப்படி தவிர்க்கலாம், அல்லது வந்து இதை எப்படி வந்து தவிர்க்கலாம்ன்றதை தாண்டி இதை எப்படி வந்து கையாளலாம்? ஓகே, நீங்கள் அந்த கேள்வி சொல்லும் போது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம சோஷியல் மீடியா அதிகம் யூஸ் பண்ணும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சோஷியல் மீடியா கிட்டே இந்த வேலிடேஷன், நான் என்ன மாதிரியான ஒரு நபர், அந்த வேலிடேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் போகுது. இப்போ நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன்னா அந்த நம்பர் ஆஃப் லைக்ஸோ அந்த கமெண்ட்ஸோ வந்து அது வந்து என்னோட செல்ஃப் ஒர்த்தை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி. இது ஏன் நடக்குதுன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த சோஷியல் மீடியா மட்டும் நம்மளோட ஒரு பெரிய பங்கு ஆஃப் பிக் சங்க் ஆஃப் நம்ம லைஃப் மாதிரி ஆகுது. நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் வச்சுக்கணும். ஒரு செர்டன் ஹவருக்கு மேலே இல்லை செர்டன் டைமுக்கு மேலே உங்களுக்கான மற்ற விஷயங்கள், ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கலாம், ஜிம்மாக இருக்கலாம், மற்ற விஷயம் தட் மேக்ஸ் யூ ஃபீல் குட், அது ஜிம்மாக இருக்கலாம், ஒரு டான்ஸ் கிளாஸாக இருக்கலாம், ஒரு பிலாத்தியாக இருக்கலாம். ஸோ உங்கள் உலகம் வந்து சோஷியல் மீடியா வந்து லிமிட் பண்ணாது. ரெண்டாவது வந்து உங்களோட, ஏன்னா அது வந்து உங்கள் செல்ஃப் ஒர்த் ஃபீட் பண்ணும். நம்ம இப்போ வந்து நம்ம ஜிம்முக்கு போயிட்டு வந்தோம்னா அது கண்டிப்பாக நம்மளை வந்து ஃபீல் குட் பண்ண வைக்கும். நான் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த ஃபோட்டோக்கு இவ்வளோ லைக்ஸ் வந்தால் மட்டும்தான் நான் ஃபீல் குட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஸோ அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், சோஷியல் மீடியாவில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் எந்த வகையான ஆடியன்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த வகையான இன்ஃப்ளூயன்சரை பார்க்க போகிறீங்க. ஏன்னா அது வந்து நம்ம பார்க்குற அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து நம்மளோட மைண்ட் பெர்செப்ஷனை வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரிங்க தேவி, இப்போ வந்து ஆய்வு இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஆய்வு சொல்லுது, நான் சொல்லலை, ஆண்களை விட பெண்கள் தான் வந்து இந்த மனநலம் வந்து அதிகம் பாதிக்கப்படுது, பெண்களுக்கு தான் அதிகமான டிப்ரெஷன் உண்டாகுது, மனநலம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுது ஆய்வு. இது ஏன்? ஓகே, இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கிடையாது. இது வந்து உண்மையிலே என்ன கொஞ்சம் ஷாக் ஆக்கிருச்சு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்தில் வந்து பெண்களுக்கு ரொம்ப, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த
டிஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தாலும் கூட நான் என்ன யோசிப்பேன்னா ஆண்களுக்கும் ஆக்சுவலி ஈக்குவலாக இருக்குது. ஆனால் என்னென்னா பெண்கள் வந்து இப்போ நம்ம கவலையாக இருந்தோம்னா மோஸ்ட்லி அழுந்துருவோம், மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குவோம், இன்னொரு பெண் தோழிக்கிட்ட ஃபோன் அடித்து அதை பற்றி பேசுவோம். ஆனால் ஆண்கள் வந்து அவங்க இமோஷனை ரெகுலேட் பண்ணுற அந்த விதமே வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா லைக் மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த பிரச்சனையை பற்றி பேச மாட்டாங்க, ஒரு மாதிரியான டிஸ்ட்ராக்ஷனில் இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கான அந்த மனநல அலைச்சலை வந்து வெளிக்காட்டாம இருக்கிறதுக்கான ஒரு காரணம் தான் நான் நினைக்கிறேன். அப்ப அது வெளிக்காட்டாதது தான் பிரச்சனை. அவங்க வந்து அதே ஈக்குவலான பிரச்சனையை எதிர்நோக்குறாங்க. சரிங்க. அப்ப இந்த சமூகம் வந்து எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பாக்குது, என்ன மாதிரியான ஆதரவு கொடுக்குது? இப்போ ஒருத்தவங்களுக்கு மனநல பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியும் போது எப்படி அவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுது இந்த சமூகம், இந்த சொசைட்டி வந்து எப்படி ஒரு மனநலம் எதிர்நோக்கிற ஒரு மனுஷனை வந்து எப்படி பார்க்குது? சுருக்கமா சொல்லுங்க. ஓகே, எப்படி பார்க்குறாங்கன்னா ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட்டு வந்து அது ஒரு நார்மலான ஒரு விஷயம் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதை வந்து அவங்கள ஒரு தனித்து பார்க்கும் போதையோ இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அவங்கள வந்து தனித்து பார்க்கும் போதையோ இல்லை வேறு மாதிரி பார்க்கும் போதையோ அது வந்து அவங்கள ஒரு வகையான தனிமைப்படுத்துறது. இப்போ என்ன நீங்கள் எல்லாரும் என்ன ஏன் இந்த மாதிரி பாவம் பார்க்குறீங்க? அக்செப்டன்ஸ், நீயும் நம்மள ஒரு ஆள். இப்போது சம்டைம்ஸ் இப்போது சில பேருக்கு ஒரு சர்டன் டிஸார்டர்னால மேபி ஒரு சர்டன் சிம்டம்ஸ் இருக்கலாம், மேபி டப்புன்னு ஆத்திரம் வரலாம், கொஞ்சம் இம்பால்சிவாக பிஹேவ் பண்ணலாம். அது அந்த மோமெண்ட் முடிச்சுட்டு திரும்ப அவங்க கூட நார்மலாக பிஹேவ் பண்ணுறது வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம நிறைய தடவை வந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்டன்ஸ். சரிங்க தேவி, இந்த குறைந்த நேரத்தில் அரை மணி நேரத்தில் வந்து பல தகவல்கள், தருவாடி படையிலான விளக்கங்கள், தீர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நாம் அனைவருமே பொதுவாக வாழ்க்கையில் தனிமை, மன அழுத்தம், போராட்டம் இது போன்ற பிரச்சனைகளை எதிர்நோக்குவது இயல்பு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த பிரச்சனையை எதிர்நோக்கிக்கிட்டு தான் இருக்கும். அது நிச்சயம் தவறல்ல. ஆனால் அதை நீட்டிக்க செய்வது கண்டிப்பாக தவறு. உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது துணிச்சலுக்கான முதல் படி. மனிதம் பின்பற்றுவோம். நன்றி.